இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஃபாரின் போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதில் மிக முக்கியமாக பல ரிஷபராசிக்காரங்க இப்போ என்ன வாகனம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, கார் பயன்படுத்துகிறீங்களோ அதை மாற்றுவீங்க. அந்த யோகமும் உண்டு. சிலருக்கு, சார் நான் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கு, நான் திருப்தியாக தான் வேலை செய்கிறேன், ஆனால் என் கம்பெனி தொடர்ச்சியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது, நான் வேறு வேலை மாறலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை நீங்கள் மாறுங்க, கிரகம் துணையாக இருக்குது, வேறு வேலை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய ஆண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய பெரிய வல்லமை வேணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அந்த கிருஷ்ணருக்கு நீங்கள் வழிபாடு செய்வது, அவரை ஆராதிப்பது, ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை, வெற்றியை இந்த ஆண்டு கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள்.